ஏன்னா சினிமா வந்து முதல்ல சினிமாவை பாருங்க, அது ஒரு ஆர்ட். உங்க அப்பாவோட ஜெனரேஷன் கேட்டு பாரு, எத்தனை சாதியில வந்து சிகரெட் அடிக்க தோணாங்க. சரி, ஆனா அந்த அளவுக்கு ஊதி போய் பாக்க ஊதி போய் எவரேஜ் மூவினா எங்க அப்பா இன்டர்வலுக்கு அப்புறம் தூங்கிட்டாரு. ஒரு நேர வீண்கிறேன் விசாரணைக்கு அப்புறம் அண்ணாட உலக நாயண்ட படம் வந்து கடைசி விவசாய படத்தை விஜய் நடிக்க விட்டு எல்லாரும் கொண்டாடிப்பாங்க. அப்படியே சில மாறி தேலா பிரச்சனைக்கு போராட்டம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீல் டாட் தமிழுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா, சினிமா நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா இல்ல தேவையில்லாத ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தியம் இருக்காரு, கவிதை. நீயா நண்பே, கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துஷா இருக்காரு, அஜித் இருக்காரு, அண்ட் நம்ம ரீதா இருக்காங்க. முதல்ல நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா, இந்த சினிமான்றத உங்களோட மைண்ட்ல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. அதை பத்தி நம்ம ஒருத்தட்ட கேட்போம். அதுக்கு பிறகு நம்மளோட பாட்காஸ்டை பத்தி இனி மேல போகும். பெஸ்டா நம்ம அசிங் பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க சினிமா என்னன்னு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சுருக்கமா சொல்ல போனதுன்னா காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. இருக்கட்டும், 3 hour 2 hourக்குள்ள நம்ம மிச்ச வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனை அது எல்லாத்தையும் வெளியாகி போட்டு அந்த 3 hourக்குள்ள நம்ம எவ்வளவு சந்தோஷமா இல்லாடி அந்த சினிமாவை எவ்வளவு அனுபவத்தை பற்றி கொள்ளணுமோ அதுதான் சினிமா. பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. 3 பிரச்சனை சரியா போகும். நம்மளால எவ்வளவு சந்தோஷத்தை படிக்கணும். சினிமான்றது வந்து நேரத்துக்கு உட்பட்டதா இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க. ஒரு 2 hour இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். அவர் சொல்றது நீங்க என்ன சொல்றீங்க? 3-4 படம் ஆசை சீரிஸ் எல்லாம் இப்ப அடுத்த கவின் நீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. ஒரு ஓர்டர் ஆகும். சினிமா வந்து ஓகே எப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. சும்மா டைம் பாஸ்க்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. இந்த நம்மளுக்கு பிரதர்சனம் ரிலாக்ஸ் ஆகுது. நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன கருத்து என்னன்னா, எதையும் யோசிக்காம ஒரு விஷயத்த பார்த்து என்டர்டைன் பண்ணலாம். அதான் அவர் சொல்ல வந்தார் நினைக்கிறேன். இப்ப அந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து சினிமான்றது என்டர்டைன்மெண்டா இருக்கணும். சில படங்கள் டைப்பை பொறுத்து சில படங்கள் இருக்கும். இப்ப ஏதாச்சும் உதாரணத்துக்கு என்ன நடந்த கதைகள் இல்லாட்டி நம்மளோட ஹிஸ்டரி வச்சு எடுக்கிற படங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவன ஒரு டாக்குமெண்ட்ரி. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். அது மூலம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இது கிரைம் த்ரில்லர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். லவ் மூவிஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், என்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்க சொல்றாங்க அப்புறம் உங்களோட ஃபீலிங்க மூவில எக்ஸ்பிரஸ் தெளிவா சொல்லு. தெளிவால இத வெளிய சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும். காதை கொடு குடு. குடும்பத்தை பிரிக்கிற சீரியல்ஸ் அந்த மாதிரி உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம்.
கண்டிப்பா அவரோட ஒப்பீனியனை கேட்ட மாதிரி இப்ப நம்ம அடுத்த துஷா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு என்ன நினைக்கிறீங்களா? இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா செமிச்சிடுறேன் இருங்க. எனக்கா சொன்ன மாதிரி தான் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா எல்லா மூவிஸும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா இப்ப என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி மூவிஸ் அதெல்லாம் உங்களை அவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டு போக விட மாட்டோம். We love you unconditionally. வந்து ஃபேன்சி காமெடி எடுத்த மூவி. இல்ல, நேரடியா தாக்காதீங்க. சரி, அதுவும் ஃபேன்சி காமெடி எடுத்த மூவி தான். சில படங்கள் இருக்கு ஸ்மார்ட் அண்ட் சொல்லலாம் அப்படி இருக்கு. சோ அந்த படங்கள்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா ஒரு கருத்துள்ள மாதிரி இருக்கும். மலையாள மூவிஸ் மெயின் இப்ப நீங்க தமிழ் மூவிஸ் எல்லாம் இந்த மெய்யழகன் இங்கிலீஷ்லயும் எல்லாத்தையும் மாதிரி நல்ல மூவிஸ் இருக்கு. அந்த மாதிரி மொழினா நிறைய இடைக்கால மொழி. இப்ப அப்படி இப்பதான் சொல்லலாம் நீங்க அந்த நிறைவான ஒரு சினிமா சரியா நிறைவான சினிமா என்டர்டைன்மெண்ட் வரது படம் தான் ஃபேன்சிக்கு இப்ப ரீசெண்டா வந்து இப்ப யூத் 29 இப்ப அவரோட இதுல பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சினிமா எதிர்பார்க்கிறாரு, ரியல் சினிமா அப்படின்ற மாதிரி. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. எனக்கு படத்தை பொறுத்தவரை சொல்லிச்சேன்னா இந்த வாழ்க்கையில நம்ம செய்ய முடியாத விஷயங்களை அந்த படத்தை பார்த்து அதை நம்ம ஆசையை போய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அதை இப்ப நேரில் அடைய கஷ்டம் தானே. முதல்ல அந்த படத்தை பார்த்து அந்த ஆசைகளை சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் படம் பாக்குறேன். அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. போய் பார்த்தா அவர் வந்து அவரால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத விஷயங்களே ஃபிலிம்ஸ் மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அது ரீசா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை இல்லாத ஒரு நேர வீண் கிரயம் என்னண்டாக்கா நாம இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல வந்து நிறைய வேலை பார்க்கணும். அப்படின்னா நீங்க நேரத்தை வீண் விரயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. 2-3 hour இருந்து ஒரு படம் பார்க்கன்னு சொல்லுது இந்த காலகட்டத்துல அநியாயமான இது. வேலை இல்ல மாக்கம் இல்லையே. நிறுத்துறவன பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அப்படி இல்ல ப்ரோ, இல்ல சினிமால எவ்வளவு நல்லது இருக்கு. நல்ல கெட்டதுமே இருக்காது மை. உங்களோட கண் பார்வை இல்லாம இப்ப கண் பார்வை குறைஞ்சி கண் பார்வை குறையுதுன்னா எவ்வளவு நல்ல விஷயம் இது. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். பழி வாங்குத வேலை இது உருவாகலாம். அது கெட்டது. நம்ம எத்தனை வருஷம் செஞ்சா எவ்வளவு அது எல்லாத்தையும் நம்பல ப்ரோ. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி, அதுவும் அதே விளங்கப்படுத்துது. நீங்க சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். சினிமாங்கிறது வந்து எங்களோட வாழ்க்கையோட வந்து ஒரு இணைஞ்ச ஒரு என்னன்னு சொல்ல ஒரு பாட்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா அது இந்த காலத்துல வந்து அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. சினிமா வந்து இவர் மனதானே கூட இருந்தாரு. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. மத்தெல்லாம் நல்லா சொல்லிருக்கீங்க. அப்ப தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா இல்லாட்டி வீட்லயே பாத்துருவோம்? எப்படி சினிமாக்கு செலவு போதா இல்லையா அத பத்தி நீங்க சொல்லுங்க. இப்ப முன்ன வந்து எனக்கு சோர்ஸ் இல்ல, தியேட்டர் தான் மெயினா ரிலீஸ் ஆனா அப்புறம் சிடி வாங்கி பார்ப்போம். ஆனா இப்போ வந்து எல்லாரும் சோர்ஸ் இருக்கு. ஓடிடி மட்டும் நிறைய பைரேசி என்ன சோர்ஸ் வந்தாலும் சினிமா தியேட்டர்ல வாங்குற மாதிரி. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? தியேட்டர்ல பாக்குற வேற, வீட்டுல வேற, போன்ல எழுதிய பாக்குறது. எந்த ஒரு மூவியா அது தியேட்டர்ல பார்த்தா ஆனா எல்லாத்தையும் விட முக்கிய கதை தான். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. கதை எப்படி இருக்கோ அது தியேட்டர்ல பார்த்தாலும் சரி. நாம பார்த்த மங்க போய் என்ன கூட சிவகார்த்திகேயன் அது வேற அது என்ன படம்? அதுல கதையே இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு வேணாம், தேவையில்லாத ஒரு இதுதான். நான் சொல்றதுக்கு நல்லா அடிக்கிறா.
screen மட்டும் தியேட்டர் நல்லா இருக்கு, படம் இருக்க ஒழுங்கா இருக்கணுமே. நல்லா இல்ல இல்ல படம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்தா படத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் தியேட்டருக்கு போயிருக்கீங்களா? அதுல நல்ல அனுபவம், நல்ல படம் எதிர்பார்த்தேன், அதையும் சொல்லலாம். சரி, நீங்க அவ அப்படி சொல்லலாம். இப்ப கவின் நீங்க இப்ப நான் எல்லாம் பார்த்தோம்னா ரீசெண்டா எனக்கு நல்லா தியேட்டர் கூஸ் பம்ப்ஸ் நல்லா பிடிச்சது. கடைசியா வந்தது யாரு, நம்மளோட விக்ரம். இன்டர்வல் கட் வந்து செம்ம கட். அந்த அந்த படத்துக்கு நாயகன் போனேன். அது சீரியஸா ஆட்களே இருக்க மாட்டாங்க. வெற்றிட்டு விசாரணைக்கு அப்புறம் அண்ணாட என்னோட உலக நாயன் அந்த படம் வந்து அண்ணாவா அண்ணாதான் அவர் இன்னும் போட்டு மாத்திரும். அதுக்கப்புறம் இந்தியன் டூ வந்து உங்க அண்ணன் எடுத்த படம் தான் அதுக்கு மேல வேணுங்க. அது வேணாம், அது பேசுறது இல்லையா? அப்ப அது வந்து நல்ல படம், ஓசம் மூவி. இது அதுக்கப்புறம் நான் நல்ல தியேட்டர்ல போயிட்டு எதிர்பார்த்து போன படம் வந்து கருப்பு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது ஃபேமிலியோட தான். நிறைய கருப்பு பார்க்க போறோம் ஃபேமிலியோட தான். எவரெஸ்ட் மூவினா எங்க அப்பா இன்டர்வலுக்கு அப்புறம் தூங்கிட்டா தியேட்டர். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தவிர அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நடிச்சவங்க நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அதோட சூர்யாட படமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, ஒரு கதை இருக்கும், ஒரு கம்பேக் ஒரு கம்பேக் எதிர்பார்ப்பு. அது ஃபேனுக்கு சரி பார்க்கறோம்ல. விட்டாங்க மலேசியாவே அவருக்கு மொத்த மலேசியாவுமே அவர்து தான்டா. எந்த ஹாலிவுட் படம் கேங்ஸ்டர் விட்டாங்க, பெரிய பெரிய கேங்ஸ்டர் வந்து இறக்கிட்டாங்க அதோட படத்துல. அவங்க அத்தனை பேரையும் அதே ஹால்ல முடிச்சாரு ஏகே. படத்துல என்னன்னா கதை நல்ல அடிமான நடிப்பு ஆனா கருப்பு மூவில ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. அடுத்து அதுல மிஸ் பண்ணது நாங்க 4 பேர் பாட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். அது சில சிக்கல்னால அது மிஸ் பண்ணது. ஏன்னா எதிர்பார்த்து போன பாட்டு சிம்பு வேற படிச்சது. சும்மா இருக்கு. மூவி ஸ்கிரீன் அது நான் போனது பெஸ்ட் படம் லாஸ்ட் படம் வந்து மதராசியா. அதோட தியேட்டர் வாழ்க்கையே முடிஞ்சு பெரிய ஸ்கிரீன்ல அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அது மொக்க படமா இருந்தாரு, நிறைய படங்கள் அப்படித்தான். மொக்க படமா இருந்தது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது திருப்பி வந்து டிவில லெப்ட்ல பாத்தீங்கன்னா மொக்க படமா தான் இருக்கும். பழமையா டிவில பார்க்க தனியா தான் பார்த்து மெயினா அத தியேட்டர்ல பார்க்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறதோ அப்படி ஒண்ணா பண்ணாரி. ஆனா என்னத்தா இருந்தாலும் படங்கள் வந்து ஒரு சில இதுல வந்து இப்ப கெட்ட பழக்கத்தான பழக்கி கொடுத்துறதும் படங்கள் தான். சிகரெட் குடிக்கிறது சரி, அத ஒரு ஸ்டைல் சில பேர் வந்து பழக்கத்தை யாரையும் தாக்குற மாதிரி யாரையும் தாக்குறா இல்ல அவங்க ஏன் தாக்குவாங்க போட்டுக்கொள்ளவும் அதான் கீழே மென்ஷன் பண்றாங்க. நீங்க மென்ஷன் பண்ணது பார்த்து நீங்க தெரிஞ்சிருவீங்களா? கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் திருந்தீங்கடா கண்ணு. அதை வச்சு சிகரெட் குடிக்காதீங்க, மது இருந்தாதீங்கன்னு சொல்லி படம் எடுத்தாலே அதை பார்த்து திருந்த மாட்டாங்க. அதை போட்டு அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் பார்த்து திருந்திருவானோ. சில சீன் வருதுல ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி அது எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு மூவி பார்க்காம அதை கூட போடுறதுக்கு அந்த ஸ்ரீலங்கா டிவில போற படத்துல மது கருப்புன்னு சொல்லி பிளர் பண்ணுவாங்க. படத்தையே பிளர் பண்ணிருப்பாங்க ஸ்ரீலங்கால. இப்ப கேள்வி என்ன, ஒவ்வொரு சினிமா ஒவ்வொரு மூவியை நாங்க மெயின் பண்ணினா அந்த மூவில உங்களுக்கு பிடிக்காத டெக்ஸ்ட் இல்லன்னா அந்த பிடிக்காத சீன்ஸ் அதை பத்தி நீங்க கேட்கலாம். அந்த வகையில முதல் யாராவது சில கொஞ்சம் பதவினவனாக்க குறிச்சாங்க, அதாவது அறிவியல் கொஞ்சம் அவங்களாம் படத்தை பார்த்துருந்தையும் உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் ஹீரோ படம் வச்சுக்கோங்களேன், இல்லாடி ஒரு சண்டை படமோ இல்லாடி நிறைய மாசான படமோ
அதுல வரேன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம் அவங்க சொல்லி கையை முறுக்குறது ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா பாக்குறியா மாறிடுவாங்க அப்படியே சில மாறி தேவை பிரச்சனைக்கு போராட்டம் சரி அப்படி மாறுறதுனால என்னத்த பிரச்சனை வந்து நினைக்கிறதுல வந்து எந்த பிரச்சனை அப்படி அடிச்சுதாகிறாங்கல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டுமே வச்சு இது ஒரு பொதுவான நீங்க சொல்லவே முடியாது. எல்லாருமே அப்படி இல்ல. அப்ப நீங்க மெஜாரிட்டியான பிரச்சனை மட்டும் தான் கிடைக்கணும். இது ஒரு மெஜாரிட்டி மெஜாரிட்டி மட்டும் தான் காய்ச்சி வரலையே பிரச்சனை உங்களுக்கு கேட்டாலே நம்மளுக்கு பிரச்சனை சரி அப்படி இருந்தாலும் உங்களுக்கு மெஜாரிட்டியை விட உங்களுக்கு அப்படி பாரு எத்தனை பேர் தெரியும் அப்படி அடிக்கிறாங்க. கூண்டுல கூட பாத்திருப்பேன். கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? படம் பாக்குறவன் வந்து நடிச்ச ஹீரோவை கூட இப்படி கடவுளுமே பார்த்து திருறான். அவன் செய்யற விஷயத்தை செய்யறான் பைத்தியகாரன் மாதிரி. காட்ரா காட்டு சரியா அவனோட பாலிசி அவனோட அப்பா ஜெனரேஷன் கேட்டு பாரு எத்தனை சிகரெட் அடிக்க தோணாங்க. சரி கூட தெரியும் தானே அது அவனும் நடிச்சு சொல்லி தெரியும் நீங்க அது உங்களுக்கு என்ன போய் அவன் அடிச்சா இப்ப அந்த காலத்துல விடுவாங்க இந்த காலத்துல ஏன்னா சினிமா வந்து முதல்ல சினிமாவை பாருங்க அது ஒரு ஆர்ட். யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. சினிமா தான் பாக்க நாங்க வச்சு நீங்க அதை ஒரு ஃபாலோ பண்ணி அதுல இருந்து இதை நீங்க சொல்றது இப்ப நீ எங்களை கமார கேட்க வர மூவில அத வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில யூஸ் பண்றது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். இருந்தாலும் அப்படி போகும்போது தனிப்பட்ட ஆள இல்ல அப்படி இல்ல. இப்ப சும்மா உதாரணத்துக்கு எடுப்போமே இப்ப நான் ஒரு சைக்கோ கில்லர் படம் ஒன்று இருக்கு. இப்ப அந்த சைக்கோ கில்லர் படம் பாக்குறோம். அதை பார்த்துட்டு நான் என்ன சைக்கோன்னு சொல்லி குத்தவா போறேன் அப்படி இல்ல தானே. சைக்கோ ஆகுது இல்ல அப்ப விஜய் பத்தி நீங்க விஜய் ஆகுறீங்க. விஜய் ஆகாம இருந்துட்டு சைக்கோ உண்மையான ஒரு சைக்கோவை பார்த்துட்டு தான் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க. ஒரு ஹீரோன்னு சொல்லும் போது அவர் வந்து அந்த மூவில வயலன்ஸ் கையாளும் போது அதை பார்த்து தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாரும் வயலன்ஸ் கையாள போனா அது நாட்டுக்கும் பிரச்சனை வீட்டுக்கும் பிரச்சனை தான். நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. அதோட அவன் சமூக பொறுப்பு முடிஞ்சிட்டு படம் செட்டிஃபை பண்ணாங்க. சின்ன பிள்ளைகளுக்கான சில படங்கள் செட்டிஃபை பண்ண படத்துல நடக்கிற காட்சியை பார்த்துட்டு எத்தனையோ பிள்ளைகள் தப்பான வேலைகள் செஞ்சிருக்கு. இப்ப ரீசெண்டா நிறைய நியூஸ்ல வந்துச்சு. இல்ல நீங்க வந்து அதை அப்படி சொல்ல முடியாது. அதனாலதான் உங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா தியேட்டர் வர்ற நேரமே வந்து தியேட்டருக்கு அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஏ சர்டிபிகேட் அந்த மாதிரி உள்ள பார்த்து விடுறாங்க. காட்சிகள் வந்து அதை பார்த்து பிள்ளைகள் அடிச்சுக்க போயிருக்காங்க. இந்த கிட்டத்துல எங்க ஊர்ல பக்கத்து வீடு படி அடிச்சுக்கிட்டா விஜயோட படத்தை பார்த்து அதை பார்த்துட்டு அடிச்சுக்கிறது இல்ல. அங்க ஒரு பிரச்சனை உண்மையா இப்ப படம் பார்க்கலன்னு சொல்லியும் இப்ப சும்மா சொல்லுங்க படம் பார்க்காத ஒரு ஆட்கள் இருந்தாலுமே அங்க என்ன சண்டை வராமலா இருக்குது. சண்டை வரதான் போகுது. கூடுது. எப்படி நீங்க சொல்லணும் இதை பார்த்துதான் வந்து சொல்லு எப்படி அந்த சண்டை நடக்கத்தான் போகுது. மெயினா வாழ கூடுதலா இருந்தாரு இளைஞர்கள் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
அப்படி இல்ல உன மனசுல பாடகல ஏதாவது டீம் இது வருது அதான் கதைங்க. எனக்கு மெயினா டீமே குறையதான் 100% நான் சொல்றது நன்மை. சரியா ப்ரோ அது இருந்தது தெரியல என்ன என்ன கண்ணோடத்துல வாங்க டீமே குறையதான். ஒரே என்ன வீட்ல ஒரே தெரியல அது ரெண்டு தானா மெயினா இல்ல. என்ன பொறுத்தவரை என்னன்னா படங்கள்ல வந்து பார்த்தா நீங்க கமர்ஷியல் படத்தையே வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாவோ அதெல்லாம் இல்ல அத கொண்டாடுறாங்க எல்லா கருப்பு படம் அந்த படம் தான் சரியா. ஆனா அதை தவிர இப்ப நீங்க எத்தனை படம் கடைசி விவசாயி அந்த படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா தெரியல. ஆனா அந்த மாதிரி படம் எல்லாம் வந்து கொண்டாடப்பட வேண்டியதோ இல்லையோ மதிக்கப்பட வேண்டிய படங்கள். கடைசி விவசாய படத்தை விஜய் நடிக்க விட்டுருந்தா எல்லாரும் கொண்டாடிப்பாங்க. ஆனா அது விஜய்க்கு சம்பந்தம் ஏன் அப்ப கொண்டாடுறது வந்து நடிகரை மட்டும்தானா? அவர் கதைய கொண்டாடுறது எல்லாருமே கொண்டாட மாட்டாங்க. எல்லாரையும் கூட எல்லாரும் இப்ப அவங்களோட மைண்ட்ல பதிஞ்சிட்டு சினிமாண்டா இப்படி மாஸ்டாகணும் அப்படின்னு வந்து அது எல்லாருக்கும் கொமனா கொஞ்சம் கொட்டுக்காலியை விட வரையாது. கொட்டுக்காலி விளங்கவே விளங்காது படம். என்ன போகுதுன்னே விளங்காது. கடைசி கிளைமேக்ஸுமே விளங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த படத்தை என்னமோ அது அவங்க ஒரே டைப்ல கொண்டு போயிருப்பாங்க. எடுத்து இதுல கொண்டு போய் ஆனா கடைசி விவசாயம் அப்படி இல்லை. அது பாக்குற விஷுவலாவுமே நல்லா இருக்கும், கதையும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி படங்கள் ஏன் கொண்டாடப்படுறதே இல்லை? ஏன்னா அந்த மாதிரி நிறைய அண்டர்ரேட்டட் படம் எவ்வளவு இப்ப நீங்க ஹீரோவை மட்டும் வச்சு ஒரு படத்தை அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ஜெயிலர். ஜெயிலர்ல ஒரு ஒழுங்கான ஒரு கதை கமர்ஷியல் படம். ஆனா அது ஃப்ளாப் ஆகுது. அந்த மாதிரி படம் எல்லாம் அதுக்கு ஃப்ளாப் ஆகுன பிறகு யாருமே அந்த மாதிரி படம் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு இதுல சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து இனி நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி படம் அதே மாதிரிதான் இது எனக்கு சுந்தர் சீரை வந்து இந்த படம் ஜெயிச்சிட்டோம் வாரா எடுக்க சுடணும்னா சுட்டுறணும். இப்ப அந்த படத்துக்கு அவங்க என்ன இருந்தாலுமே அதுல எப்படி ப்ராஃபிட் வரும் அதுல. ஏன்னா ஓரளவு இப்ப பீஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ளாப் இது கிட்ட இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு விஜய்னால. மக்களின் பக்கம் அவங்க ஃப்ளாப்ங்கிற இதுல வராங்க. பட்ஜெட்டை பார்க்கும்போது அந்த படம் வாரிசு வெற்றி படம். என்னடா சொல்ற? அது ஒரு அப்படி படம் விளக்காதிக்கல. அது என்ன நடிகர் நல்ல படம் நடிச்சாலும் அது அதெல்லாம் வந்து நாங்க வந்து மிஸ் பண்றவங்களுக்கு வந்து அண்டர்ரேட்டடா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நிறைய பாட்டும் அதே மாதிரி சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் உலகம் உன்னை சுட்டாக வேண்டிய எதுவுமே எல்லா சினிமா சம்பந்தப்பட்டது. சாயவினயம் வந்தாலே அது சரி. அதுதான் உண்மைதான். ஏன்னா அந்த குவாலிட்டியான அந்த குவாலிட்டி வர மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க அனிருத்தே சொல்லிருக்காரு நாங்க இந்த ஃபீல்ட் இருக்கோம் ஃபீல்ட் அவுட் ஆக போறோம். பின்னால் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். அவர் சாயாபி அந்த இந்த கதை வந்துச்சு தான். அனிருத் வர அடித்தானுங்க தான். ஆனா லெஜெண்ட்ன்றது லெஜெண்ட் எப்பவும் இருப்பாரு. இல்ல தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய்
வணக்கம். கடைசி அவன் ஆனா உண்மையா லெஜெண்ட் மூவி நல்ல கலந்து நடிப்ப பழகுறாரு. அவர் இப்ப இன்னொரு படம் ஒரு 4-5வது படத்துக்கு அவருக்கு ஹிட் கொடுக்க சான்ஸ் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய். அந்த சன் டிவில கதை எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில ஃபேவரட்டான ஒரு படம் இருக்கும்போது ஜெய்பீம்ல சொல்றேன். ஜெய்பீம்ல மியூசிக்கும் சரி, ஸ்கிரீன் பிளேயும் சரி, கதையும் சரி, மூணுமே ஒன்றிணைந்து ஒரு நல்ல ஒரு மூவியை தந்திருப்பாங்க. ஆனா அந்த படம் வந்து கடைசி வரைக்கும் தியேட்டர்ல இருக்காத, ஓடிடில மட்டுமே ஓடி. சரி, இப்ப நீங்க வர்ற அந்த மலையாள படங்கள் புதுசா ஒரு ஹைப் ஒன்று இருக்கு. மலையாள படங்கள்னாலே படங்கள் தான். அதெல்லாம் பத்தி நீங்க அவங்க பீக்ல போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல சினிமா வந்து கொஞ்சம் விழுதுன்னா கதை இல்ல, கருத்துகள். நான் சொன்னேன். அதாவதுங்க, நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்புற போட்டிருந்தீங்க. நான் வந்து கரெக்டா போடலையா? இல்ல, இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணாம். ஏன்னா நீங்க அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கொண்டாட தொடங்குற நேரம் தான் அது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி படங்கள், ஏன்னா அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க தமிழ் சினிமால. மிஸ்கின் மாதிரி பண்றாங்க. பெரிய நடிகை மாதிரி இப்ப பெருசா சினிமாவில் இண்டஸ்ட்ரி நடிக்காது. அவர் படம் எடுக்கணும், அவரே இப்ப படத்துகள் வந்து மிஸ்கின் லோகேஷ் எல்லாம் தூக்கி வச்சீங்க. ஆனா லோகேஷ் ஃபர்ஸ்ட் எடுத்த மாநகரம் படங்க பாத்துறீங்க. அது இதுக்கு பெரிய நடிகை நடிக்கிறாங்க. நல்ல படம் மாநகரம். கைதி அடுத்தது 1001. ஏய் ஏய் மூடிட்டு பாடுறோம். டேய் சத்தம் போடாதீங்கடா. எவ்வளவு பெரிய காரியத்தை சத்தம் போடாம பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சத்தம் போறீங்க. தமிழ் மக்கள்கிட்ட பிள்ளை தான் அதெல்லாம். ஏன்னா நாங்க அந்த மாதிரி படங்கள் அந்த டைம்ல கொண்டாடாம விட்டுட்டு இப்ப வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன யூடியூப்ல மட்டும் பேசுறது, இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல பேசுறது, இதெல்லாம் ஒரு கயரை வச்சு வேலைக்கு சேர்ந்து கடையை காலி பண்ணிட்டானே. பாரிங்கிறவன் கொடுப்பான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு 1000 கோடி படம் கூட ஒன்றும் தமிழ் சினிமாவில் இல்லை. அதுவும் ஒரு பிள்ளைதான். ஏன்னா நம்ம 1000 கோடி எதிர்பார்க்க கூடாது. நம்ம படங்களை நாங்க எடுத்துட்டே போகணும். இப்ப இந்திரனா அதே மாதிரி தான். அவன் 1000 கோடி அடுத்து இன்னொரு மூவியா வளருது இல்ல. அடுத்து இன்னொரு Pan India. Pan India. அது தமிழ் மூவியோட பட்ஜெட்டும் கம்மி. இப்ப கடைசியா இந்த அத்தியாயம் ஒண்ணா கடைசியா சரியான பட்ஜெட் குறவு. அவங்க பேச வீடியோ ஷூட் எல்லாத்துக்குமே பட்ஜெட் குறவு. அங்க நடிச்ச ஆக்டர்ஸும் அது ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஆனா அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு தமிழ்ல இப்படி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி ஒன்று இருக்கு. அதோட மலையாள மூவில பெருசா பட்ஜெட் போடுறதுல வசூல் பெருசா வரும். மெயினா 150 கோடி இல்லாத நம்ம நல்லா இருக்கு. அதுதான் இப்ப அது வளர்ந்து வருது. டைரக்டர்ஸ் கதையை நல்லா படம் பொருளாதார பார்க்கல நம்ம தமிழ் சினிமாவோட தான் பின்னணியில நினைக்கிறாரு. ஆனா கருத்து கதை இல்லைன்னு அவங்களோட அந்த இன்வெஸ்டிகேஷன் மூவியான நல்லாவே வசூல் இல்லாம பேச வர அவனோட 150 கோடி நம்ம 600 கோடி தான். ஓட வைக்கணுங்கிறதுக்காக பட்ஜெட் கூட தானே, அப்ப எல்லாரையும் பார்க்க வைக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பெரிய பெரிய ஹீரோஸ் படத்தோட பட்ஜெட்டே 400 கோடிக்கு போகுது இப்பதான் தமிழ் சினிமால.
அவருக்கு சம்பளமே அத்தனை கோடி கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எங்க கதையில அது இப்ப படம் பார்க்க கூட விஷயம் வந்து இப்ப அவன் சொன்னது எல்லாத்தையும் நான் திரும்பி சொல்லலாம். அடிக்ஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப படம் பார்த்து பார்த்து அதுக்கு பழக்கப்பட்டாங்க, வேறொரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அது மட்டும்தான் அடிப்படி சண்டை செத்து போய் கிடந்தாலும் ரொம்ப குறைச்சிக்க கொஞ்சம் பாருங்க. Is it? Hey, don't worry. Why are you crying? Live it. Be happy. சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். நல்ல படம் பாக்குற படம் வந்து சேர்ந்து சிரிக்கிறேன். சரி கெட்டத போட்டு பாக்குறது அடிக்கிறாங்க. ஜோக் படம் மட்டும் தான் பாக்குறது இல்லையே. நல்ல ஒரு கதை படம் கொஞ்சம் கூட சரி நீங்க ஜோக மட்டும் சொல்றீங்க. ஜோக்குக்காக மட்டும் ஒரு விஷயத்துக்காக சொல்றீங்க. அப்படி நான் மற்ற விஷயத்துல அந்த இது முக்கியம் தானே படத்துக்கு இறங்கி பாக்குறது. உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட்ல படம் வச்சுக்கோங்க. அந்த படத்தை நீ இடங்களுக்கு யாரோட ஹாஜி கழிச்சு பார்த்தாலும் வழங்காது. அதோட டெனட்னு சொல்லி கொடுங்க படம். அதுவும் வந்து ஐயோ கரெக்டா இங்கே அம்மா கொஞ்சம் இறங்குமா. ஆனா அந்த அளவுக்கு ஊடி போய் பார்க்கக்கூடாது. ஊடி போய் குடும்பத்துல யாரிக்கா ஒரு மாரடைப்பு காட்டுல தியேட்டர்ல அப்படி சீன் பை சீன் பாக்குறது நான் பிள்ளைன்னு சொல்லல ப்ரோ. நான் அப்ப ஓடிடிலயோ இல்லாட்டி நான் தனியா பாக்குற நேரம் அப்படி ஒரு நடந்துருச்சுன்னு என்ன செய்யறது. அவர் வந்து இதுல எக்ஸ்பிளைன் ஒரு நல்ல மரியாதையா ஒரு பலர் வந்து நம்மள கூப்பிடுறாங்க. சரியா உதவி கூப்பிடுறாங்க. அது ஓடில வர கொண்டு போங்க கூப்பிட்டா தொட்டா நான் இதுல தான் போகுது. கேட்க கூட காசு நடக்காது. சரி சரி இப்ப ஒரு ரூம்மேட் ஒருத்தர் ரெண்டு அவருக்கு அடிக்கடி இழுக்கிறாரு. அடிக்கிறார் பாம்பு மணிக்கு நாளைக்கு இழுக்குது. நீங்க என்ன செய்வீங்க? நான் படம் அடிக்ஷன் குறைச்சிக்கல யாருக்கு இல்ல ரூமுக்கு நோய் நொரட்டப்பா வீக்கா இருக்கு. சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. நோய் மட்டும் இல்ல மத்த கிடையாது நோய் மட்டும் இல்ல ஒரு படம் பார்க்கும்போது அதுக்குள்ள மூழ்கி போயிடாதீங்க. படத்துக்கு போகத்தான் வேணும். அது ஒன்றும் செய்யலாம். வேண்டிய படத்துல எல்லா படத்துக்கும் போகணும்னு சொல்லி நானும் சொல்லல. மூழ்கி போறதா உயிர் போனா
அதான் சொல்றேன் நோய் போற நோய் இருக்கிறவன் இருந்தா அப்ப கொஞ்சம் கவனம் படிக்கணும் அதால மிஸ்டேக் அடிக்கணும் அப்படி சரி நீங்க அப்படி சொல்லி நோய் இல்லாம முதலாவது மாநாட்டுக்கு வந்து செத்து போறாங்க நோய் இல்லாத மட்டும் நீங்க இல்லையா நோய் இல்லாத மட்டும் நோய் இல்லாதவருக்கு நோய் அது உண்மை ரெண்டுமே இருக்குது. ஆனா இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் நிறைய நல்லதுன்னு சொல்றவங்க கூட பெரும்பான்மையா சினிமான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் விருப்பம் இல்லைன்னா அந்த சினிமா வர வேண்டியதுக்கான அவசியமே இல்லை. எல்லாம் டெக்னாலஜி. அது இத்தனை வருஷமா இந்த ரூம்ல உள்ள எல்லாரோட மைண்ட் செட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே என்வாயன்மெண்ட்ல இருக்கும் மோஸ்ட்லி. டைப்ஸ் வேற வேற வழியே கருத்து பொதுவா ஒண்ணு. ஒரு வேற டாபிக் வந்தா இன்னும் சண்டை வரும். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. இத வந்து நீங்க உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில எங்களோட கருத்துக்களை வச்சு நீங்க மூவிஸ குறையாவும் நினைக்கணும் நிறையாவும் நினைக்கணும். நான் ஹரஜையில உங்களுக்கு யாருக்காச்சும் நான் கடைசியா இருக்க சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிறது யாரையும் புண்படுத்தும் நோக்கில தனிப்பட்ட ரீதியில தாக்கல தாக்கப்பட்டதான் வருத்தி கொண்டதும் சில கருத்துக்கள் வந்து உங்களுக்கு யாருக்கும் புரிஞ்சலன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்க யாரு முக்கிய கட்சியா யாரு கருத்தா கட்சி அவங்களோட விருப்பம். அது கமெண்ட் செக்ஷன்ல குமராஜா எங்க போற எங்கயா போற? வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான பாட்காஸ்ட் இனி வரும் காலங்கள்ல இன்னும் சிறப்பா நாங்க தரதுக்கு எதிர்பார்க்கிறோம். அதோட நம்மளோட நண்பர்கள் நம்மளோட இன்னைக்கு வந்ததுக்கான நன்றியை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேஷா இல்ல செக்கா? என்னடா எங்க பேமெண்ட் பாபா?